Hello everyone, welcome back to Badminton News. இன்னைக்கு நம்ம ஒரு drop shot எப்படி ஈஸியா லேண்ட் பண்றதை பத்தி டீடைலா பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வரும். பிகினர்ஸ் எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மாஷ் அடிச்சாதான் ஒரு டபுள்ஸ் கேம்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதை விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க ஒரு டிராப் ஷாட் மூலியமாவும் நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். நம்மளோட எனர்ஜியை நிறைய ஸ்பெண்ட் பண்ணாம ஈஸியா பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த டிராப் ஷாட் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஒரு கேம் சிச்சுவேஷன்ல ஆப்பனண்ட் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பவராக ஸ்மாஷ் அடித்தாலும் ஆப்பனண்ட் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சென்டர் கோர்ட்டில் ரெடியாக இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்பனண்ட்டை எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிராப் ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணி அப்புறம் நம்ம ஸ்மாஷ் ஹிட் பண்ணோம்னா நம்ம பாயிண்ட்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்களோட கேமை அடித்து விளாடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஷட்டில் ஹைட்டாகவே வரவே மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஹைட்டாக வராத ஷட்டில் எல்லாமே ட்ராப்பாக வச்சு ஆப்பனண்ட்லேருந்து ஹைட்டாக சப்ளை வாங்கி இந்த மாதிரி ஹிட் பண்ணலாம். இதுக்கும் நம்மளோட ட்ராப் ஷாட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ட்ராப் ஷாட்டுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் ஷாட் ஆடுறதுக்கு நம்மளோட ராக்கெட்டை வி கிரிப்பில் ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி ராக்கெட்டை ஹோல்ட் பண்ணும்போது டைட்டாக ஹோல்ட் பண்ணாமல் உங்கள் ஃபிங்கர்ஸை இப்படி லூஸாக வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். உங்களோட லெக் பொசிஷனை உங்களோட ஷோல்டர் லெவலில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வைடராகவும் ஓப்பன் பண்ண வேணாம், அதே மாதிரி உங்களோட ஸ்டாண்ட்ஸை ரொம்ப க்ளோஸாகவும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டிராப் ஷாட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பாடியோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட பாடி பேலன்ஸை நீங்கள் கொண்டு வரதுக்கு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் ஒரு டிராப் ஷாட் விளையாடும்போது எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் வச்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டை ரொம்ப கீழேயும் வச்சிருக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் வச்சிருக்கக்கூடாது. ஸோ இந்த லெவலில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களோட ராக்கெட் ஹேண்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ட்ராப் ஷாட்டை ஹிட் பண்ண முடியும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஷெட்டில் எங்கே வருதுங்கிறதுக்கு ஏம் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு நம்ம ஷெட்டில் ஏம் பண்ணுறோம், நம்மளோட ராக்கெட் பொசிஷனை வச்சு ஒரு ட்ராப் ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாடி பொசிஷனில் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு டெக்னிக் என்னென்னா நம்மளோட ஹிப்பை ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணி ஒரு ட்ராப் ஷாட்டை ஹிட் பண்ணுறது. ஒரு ஹிப் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு ட்ராப் ஷாட்டுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ட்ராப் ஷாட் ஆடும்போது உங்களோட ஹிப் ரொட்டேஷனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறத இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ட்ராப் ஷாட்டை ஹிட் பண்ணுறதுக்கு நின்றுட்டேன். இப்போ என்னோட ரைட் லெக்கோட டோஸை இப்படி முன்னாடி ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னால் ஈஸியாக ஒரு ட்ராப் ஷாட்டை ஹிட் பண்ண முடியும். ஒரு ட்ராப் ஷாட்டை நான் ஹிப் மூவ்மெண்ட் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதே மிஸ்டேக்ஸை நிறையா பிகினர்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். என்னோட லெஃப்ட் ஹேண்ட், நான் என்னோட ஹிட்டிங் பொசிஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இப்போ நம்ம ட்ராப் ஷாட்டோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம டாஸ் ஸ்ட்ரோக்ஸ் ஹிட் பண்ணும்போதும் ஸ்மாஷ் ஸ்ட்ரோக்ஸ் ஹிட் பண்ணும்போதும் ஷெட்டில் எப்படி கான்டாக்ட் பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான் நம்ம வந்து ட்ராப் ஷாட் ஆடுறதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஒரு ட்ராப் ஷாட் ஆடும்போது ஷெட்டில் நம்மளோட பாடிக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹைட்டில் நம்ம ஷெட்டில் ரீச் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி இந்த ஏரியாஸில் நம்ம ஒரு ட்ராப் ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாடியோட ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இந்த ஏரியாஸில் வச்சு ட்ராப் ஷாட்டை இப்படி கான்டாக்ட் பண்ணாமல் உங்களோட ட்ராப் ஷாட்டை இந்த ஏரியாஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்விங்கை நம்மளால் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பற்றி லேர்ன் பண்ணோம். இப்போது ஒரு ட்ராப் ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனல் மெத்தட் என்னென்னா ஸ்விங் டெக்னிக். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோ தான் கரெக்டாக இருந்தாலும் ஸ்விங் டெக்னிக் இருந்தால் தான் ட்ராப் ஷாட் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ உங்களோட ரிஸ்ட் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ட்ராப் ஷாட்டை நீங்கள் ஹிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா
இப்போ நம்ம கையில் ஒரு கல் இருக்குது, அதை நம்ம த்ரோ பண்ணும்போது எப்படி த்ரோ பண்ணுவோம்? இப்படி வச்சு இப்படி த்ரோ பண்ணால் கொஞ்சம் தூரம் தான் போகும். ஸோ ஒரு கல்லை நம்ம வந்து த்ரோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட கையை ஸ்ட்ரெச் பண்ணுவோம், ஸ்ட்ரெச் பண்ணி த்ரோ பண்ணுவோம், ஸ்ட்ரெச் பண்ணி ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணும்போது அந்த கல் ரொம்ப தூரம் போகும். அதே டெக்னிக்கை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். என்ன த்ரோ பண்ணும்போது நம்ம பவராக த்ரோ பண்ணிடுவோம். இப்போ நம்மளை ஒரு ட்ராப் போடுறதுக்கு கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்விங் டெக்னிக்கை அதே மாதிரி த்ரோ பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரிஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடணும். அந்த கண்ட்ரோலை நீங்கள் ஃபீல் பண்ணி ட்ராப் ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்குது, ஸோ இப்போ என்னோடய ஸ்விங் டெக்னிக்கை பாருங்கள். எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, அடுத்து ஹிட் பண்ணுறேன். இதில் நீங்கள் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு தடவையும் நான் ஷெட்டில் ஹிட் பண்ணும்போது என்னோடய ராக்கெட்டை பின்னாடி இருந்து கொண்டு வந்து ஷெட்டில் ஃப்ரண்ட்டில் கான்டாக்ட் பண்ணுறேன். கவனிங்க. இப்போ நம்ம ஒரு ட்ராப் ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மெத்தட், சும்மா கையில் ஒரு ஷெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்விங் வர்றதுக்காக ஷெட்டில் த்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷெட்டில் த்ரோ பண்ண உங்களோட ஸ்விங் டெக்னிக் ப்ராப்பராக வரும். செகண்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் என்ன, உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் பார்ட்னரை நீங்கள் ஃப்ரண்ட் கோர்ட்டில் நிப்பாட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் ரவுண்ட்லேருந்து ட்ராப் ஹிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ஒரு 30 ஷட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராக்டிஸ் ஒரு டபுள்ஸ் கேமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு சிங்கிள்ஸ் பிளேயராக இருந்தால் நீங்கள் ஒரு ட்ராப் ஷாட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ட்ராப் ஷாட் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேட்மிண்டன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.